அனைவருக்கும் வணக்கம். ஜான் பேசுகிறேன், ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலேருந்து. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் எனது நன்றிகள். ஸோ இந்த வீக் மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கான தகவல்களை பற்றி நம்ம அடுத்த இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் மாஸ்டர் கோர்ஸ் வெபினார் இன் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இது ட்ரேடிங்னா எப்படி என்ன தான் பண்ணணும் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு தெளிவான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பேசிக் இன் தமிழ் கொடுத்துருக்கோம். ட்ரேட் எப்படி பண்ணணும், ஆப்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கம்பைன் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் அப்படிங்கிறது உண்மையிலே மாறும் அப்படிங்கிறத என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பிளேலிஸ்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய்டுவோம். ஸோ மொதல் விஷயம், நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1 வீக்கோட அனலைஸ் பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட் வீக் நிஃப்டி என்னங்க ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் நிஃப்டி வச்சுக்கிறேன். ஸோ நிஃப்டி வச்சுட்டு நான் டேவோட சார்ட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ டேவோட சார்ட்டை நம்ம நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது ஒரு 1 வீக்கோட மொமெண்டம்குள்ளே போவோம். 1 வீக்கோட சார்ட்டுக்கு போகிறேன். ஸோ 1 வீக்காக நம்மளோட நிஃப்டியோட சார்ட் என்னங்க சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலுங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் தான் வந்து கேப்பே இருக்குது அப்படின்னா இது வந்து கரண்ட் வீக்கில் நடந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் வந்து மார்க்கெட் கரண்ட் வீக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இதை கரண்ட் வீக் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த வாரம் நியூட்ரலில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறத விட அதுக்கு அடுத்த ஒரு வாரம் வந்து மார்க்கெட் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண போது அப்படிங்கிறத மார்க்கெட் ஆல்ரெடி நமக்கு தெளிவாக சொல்லிடுச்சு. இதை மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் எப்போ ரேஞ்ச் பவுண்டில் இருக்குதோ அதுக்கு அடுத்த நம்மளோட சிபிஆருங்கிறது நேரோவாக தான் நிற்கும். 1 வீக்கோட சிபிஆர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக்குக்கு நமக்கு கம்பல்சரியாக நேரோவாக தான் இருக்குது. ஸோ செல்லிங்கில் இருக்கிறவங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி ட்ரேடிங்கில் வச்சுருக்கிறவங்க உஷாராக இந்த 1 வீக்கை வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி புதுசாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ராட்டஜியை கரண்ட் வீக்கில் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா கரண்ட் வீக்கு கொஞ்சம் வயலண்ட்டாக தான் பிஹேவ் பண்ண போகுது. அதுவும் இல்லாமல் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் மட்டும் தான் ஒர்க்கிங் டே. அடுத்து வியாழன் வெள்ளிங்கிறது கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ கரண்ட் வீக்கில் 3 நாள் தான். ஸோ புதன்கிழமை அப்படிங்கிறது கரண்ட் வீக்கோட எக்ஸ்பைரி. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட நியூஸாக இருக்கட்டும், குளோபல் நியூஸாக இருக்கட்டும் லைனாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்கமிங் 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டாக்கில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் இம்பேக்ட் வந்து நம்ம நிஃப்டி சைடில் கொடுக்கும் கம்பல்சரி. டிசிஎஸோட ரிசல்ட்லாம் இருக்குது. டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 12 ஸ்டாக்ஸில் ஒன்றாவும் இருக்குது. அதே சமயத்தில் நிஃப்டியில் வந்து நல்ல ஒரு புஷ்ஷை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சூப்பர். இந்த அடுத்து ஒரு 1 வீக்கான மார்க்கெட்டோட தகவல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஸோ நமக்கு 18,300 தாண்டாத வரைக்கும் ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் த செல் சைடு. ஓகேங்களா? ஸோ 18,300 தாண்டாத வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக செல் சைடில் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பையோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் பரவாயில்ல, செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடைச்சா பண்ணுங்கள். ஏன்னா 10 ட்ரேட் பண்ணுறதை விட 2 ட்ரேட் பண்ணாலும் ஓரளவுக்காக வந்து நம்மளோட வியூ கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. ஓகேங்களா? ஸோ நம்ம 10 ட்ரேடை விட 2 ட்ரேட் பண்ணுங்கள், கிளியராக பண்ணுங்கள். செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பண்ணுங்கள், ப்ரீமியமில் கிடைச்சா பண்ணுங்கள். ப்ரீமியம்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அது பாருங்கள். ஸோ ப்ரீமியம் லெவலில் செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி எந்த டைம் ஃப்ரேமில் கிடைச்சாலும் நீங்கள் செல்லிங் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், பையிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து நிஃப்டியோட சப்போர்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17,500 17,300 அப்படிங்கிறது நிஃப்டியோட கரண்ட்டு சப்போர்ட்டு. ஓகேங்களா? கரண்ட்டோட ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக 18,300 தான் கரண்ட் வீக்கோட ரெசிஸ்டன்ஸ். அதுதான் ஸ்விங்கோட ரெசிஸ்டன்ஸும் கூட. அங்கே போச்சுன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். புதுசாக ஒரு செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே நமக்கு கண்டிப்பாக கிரியேட் பண்ணப்படும். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் பொசிஷன் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக 18,300 நீங்கள் கொடுத்துட்டு வெளியே போயிடலாம். அதாவது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவாக இந்த 18,300 அப்படிங்கிறது கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்புறம் இருக்கக்கூடிய F&O ஸ்டாக்கில் ஒரு மோர் தென் 80% இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே ஸ்டாக் அண்ட் ஃபியூச்சர் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருங்கிறது ப்ரீமியம்லேயே ட்ரேட் ஆகுது. ஸ்டாக்கை விட நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதனால் கம்பல்சரி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும், செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஸ்டாக்கை விட ஃபியூச்சரில் ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்னா ஃபியூச்சரை எல்லாரும் செல் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க, அதாவது இன்ஸ்டியூட் லெவலில் இருக்கிறவங்க. அதனால் அதையும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம பையோட ஜோனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் நம்மளோட பை ஜோன் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஏரியாவுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பையை பற்றி யோசிப்போம். அது வரையும் பையை
பற்றி யோசிக்க வேண்டாம், செல் சைடில் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ 16,500லேருந்து 16,800 வரை வந்தால் மட்டும் பையை ட்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம ப்ரீமியமில் தான் இருக்கும். தாராளமாக எந்த ஒரு இடத்துலையும் நம்ம செல்லிங்கை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைசி 3 நாளாக ஒரு மொமெண்டம் இல்லாமல் அப்படியே ரேஞ்ச் மூலில் நின்றுட்டு இருக்குது. கரண்ட் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 37,500 அண்ட் 37 அப்படின்னா கிளியராக சொல்ல முடியும். ஏன் வந்து 37,500 எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நடந்த ட்ரேடிங் செக்ஷனில் 37,500 புட்டை வந்து பெரிய லெவலில் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த 37,500 அப்படிங்கிறது அப்கமிங் வீக்கில் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ 37,500 நோட்டீஸ் பண்ணிவிட்டு 37,500 ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் அலர்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் ஓவராலாக எடுத்துட்டிங்கன்னா கால் புட்டு போத் சைடு நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் கால் சைடில் தான் அதிக லெவலில் செல்லிங் இருக்குது, புட் சைடில் செல்லிங் வந்து கம்மியாகவே இருக்குது. அதனால் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. ப்ளஸ் செல்லர் வந்து அக்ரெசிவாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது ஸ்டாக்கை விட ஃபியூச்சரில் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால செல்லரோட ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே அதிகமாகவே இருக்குது. அதனால் இது எல்லாமே நோட்டீஸ் பண்ணுங்கள். செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பண்ணுங்கள், செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் பை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா, சூப்பர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்த்துட்டோம். ஓவராலாக 1 வீக்கில் மார்க்கெட்டில் என்னங்க நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதானி போர்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து என்டிபிசி, கிராசிம் இது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 6% மேலே நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா வந்து 267 வரை போயிடுச்சு. ஓகேங்களா. நல்ல ஒரு புஷ் மொமெண்டம் 210லேருந்து அகெயின் நீங்கள் 210, 200 வந்தால் மட்டும் ஐடிசியில் கை வைங்க. இல்லைனா கை வைக்காமல் இருக்கிறது, பை பண்ணாமல் இருக்கிறது மிக்க நல்லதாக இருக்கும். ஏன்னா நமக்கு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கிற வரை வெயிட் பண்ணணும். ஏதாவது ஒரு பேட் நியூஸோ அல்லது நல்ல ஒரு டவுன் சைட் ரேலியோ வந்ததுன்னா ஐடிசியை ஃபோக்கஸ் பண்ணி 200, 210 வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இன்ஃபி. ஏன்னா இன்ஃபி வந்து செல்லோட ஜோனில் நம்ம கொடுத்தது வந்து நல்லாவே இறங்கி வந்துட்டுருக்கு. கிளியராக இன்னமும் செல் சைடில் தான் இருக்குது. ஸோ இன்ஃபி வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 1 வீக்கில் ஒரு அரௌண்ட் ஒரு 5% வந்து டவுன் ஆகிடுச்சு. அகெயின் இது கண்டினியூ ஆகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் இருக்கிறது செல்லோட என்ட்ரியில் இன்ஃபி வந்து இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸும் இன்ஃபி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக டவுன்ஃபாலை தான் எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஹெச்டிஎஃப்சி அண்டு ஹெச்டிஎஃப்சி இது ரெண்டுமே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப் அப் வச்சதுக்கு அப்புறம், ஓகேங்களா. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய கேப் அப் வச்சதுக்கு அப்புறம் அகெயின் மொத்த நியூஸும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து நம்மளோட 0.5க்கு நமக்கு டிஸ்கவுண்ட்டுக்கு இறங்கியிருக்கு. ஸோ அதனால் ஹெச்டிஎஃப்சி இருக்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் பை சைடில் இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ தூரம் வரதுக்கான வழி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கரண்ட் மார்க்கெட்டில் ப்ரீவியஸில் இந்த ஒரு ஜோன் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது 147.0. ஓகேங்களா. ஸோ இது வர வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 1770 வரை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பையோட லெவல் பார்த்தீங்கன்னா 1432 இருக்குது. ஸோ இந்த 2 லெவலில் வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த லெவலில் வந்துச்சுனாலும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி ஓவராலாக பையோட சைடில் இருக்குது. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இப்போ எப்படி இருக்கோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி சைட்லையும் இருக்குது. ஹெச்டிஎஃப்சியும் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பை பிரேக் அவுட்டுக்கு அடுத்து திரும்ப மார்க்கெட் எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதே இடத்துல வந்து நிற்கிது. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட்டில் வர ஆரம்பிச்சது. இதோட பெஸ்ட் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2200, 2000 நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லது. ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி எல்லாமே செல் சேல் இருக்குது. ஸோ அகெயின் நான் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறேன். ஸோ செல் சேலில் உங்களுக்கு ப்ரீமியம் கிடைச்சா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். டிஸ்கவுண்ட் கிடைச்சா பை பண்ணாமல் இருக்கிறது நல்லது, மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்கிறதுனால. ஒன் மோர் திங் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், வித்தவுட் எட்ஜிங் யாரும் ட்ரேட் பண்ண வேணாம். ப்ராப்பராக இருக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்டு தான் நம்மளோட லாங் டேர்ம் ட்ரேடராக நம்மளை வந்து எப்போவுமே உருவாக்கும். ஸோ மீதிபடி நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் வந்து லாங் டேர்ம்லலாம் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ எட்ஜ் இருக்கணும், ப்ராப்பராக ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பர் ட்ரேடு செட்டப் இருக்கணும். இதெல்லாம் வச்சுக்க நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் நல்ல வாரமாக அமையட்டும். புது ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.